Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இந்த 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களில் பல திரைப்படங்கள் நமக்கு பிடிச்சிருக்கலாம். பல படங்கள் பர்சனலாக நமக்கு கனெக்டாக இருக்கும். சில படங்கள் நம்ம தேட்டரில் கொண்டாடி இருப்போம். இன்னும் சில திரைப்படங்களை நம்ம ஓடிடிக்கு வந்து பாருப்பா அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட கொண்டாடி இருப்போம். அப்படி நாம் கொண்டாடின நிறைய நல்ல நல்ல படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 5 படங்கள் எடுத்து அந்த 5 படங்கள் இருக்கக்கூடிய அந்த கூஸ் பம்ஸான காட்சிகள், அதாவது புல்லரிக்க வச்சுட்டாங்க அந்த சீன் அப்படின்ற மாதிரி நாம் என்ஜாய் பண்ண அந்த சீன்ஸை பற்றி ஒரு 5 படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டியலில் நாம் முதல்ல பார்க்க போகிற திரைப்படம் லப்பர் பந்து திரைப்படம். இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்தி இயக்கத்தில் நம்ம அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியாகி இந்த வருஷம் சக்கப்போடு போட்ட ஒரு படம் சொல்லலாம். அதாவது கமர்ஷியலாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்றது ஒரு 0% கூட வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸ்டையும் ஏபிசின்னு எல்லா தரப்புக்கும் போய் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தில் கூஸ் பம்ஸ் ஆன ஒரு மிக முக்கியமான காட்சி, நிறைய காட்சிகள் அஃப்கோர்ஸ் கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும். நமக்கு பர்டிகுலராக நாம் சொல்ல போகிற காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய காளி வெங்கட்டுடைய அந்த ஒரு கதாபாத்திரம், அதாவது இந்த டீமுக்காக ஆரம்பத்துலேருந்து பயங்கரமாக இது பண்ணிட்டே இருந்திருப்பார். பட் கேப்டனாக டாஸ் போடுறதுக்கு மட்டும் தான் அவனை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. டீமில் ஆள் பத்தலை அப்படின்ட்டு அவருடைய பொண்ணு இவரெல்லாம் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க ஒரு மேட்ச். ஸோ அப்போ இவருடைய பொண்ணு விளையாட போகிற ஒரு காட்சி. இப்போ லேடி தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பக்கத்தில் ஃபீல்டுக்கு நிற்க வச்சுருவாங்க. அப்போ அவங்க போடுற முதல் பாலே ஸ்ட்ரெயிட்டில் ஆடுவாங்க பாருங்கள், அப்படியே 4 போகும் பால். அப்படியே அந்த ஒரு சீன் பர்டிகுலராக தேட்டரே என்ஜாய் பண்ண சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாலே ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி பழையபடி நிற்க வச்சுருவாங்க. அடுத்து இன்னொரு பால் போடுவாங்க, அது ஆஃபில் அப்படியே வந்து ஒரு அப்புவாங்க பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 4 போகும். அப்போ கூட ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க, இது ஆஃபில் அடித்த மாதிரி இல்லை, உங்களை சிற்பால் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆதித்யா கதிர் அங்கேயே ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பார். செம்மையாக ஒர்க்கவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த சீன் முடிகிறதுக்குள்ளே அடுத்து காளி வெங்கட் வந்துடுவார். இன்னொரு விக்கெட் போயிருந்தாலும் காளி வெங்கட் வந்துடுவார். இவர் என்ன அடிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் பங்குக்கு இவருமே அடிப்பார். அப்பாவும் பொண்ணும் மாற்றி 4ம் 6மாக பறந்துருக்கும். ஸோ தேட்டரில் கூஸ் பம்ஸாக எல்லோரும் என்ஜாய் பண்ண ஒரு முக்கியமான சீன் லப்பர் பந்து படத்தில் இந்த ஒரு காட்சியை நாம் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான படம் அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான இந்த அமரன் திரைப்படம், இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடைந்து 300 கோடி கலெக்ஷன் வாங்கி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை இந்த அமரன் திரைப்படம் கிரியேட் பண்ணிச்சு. இந்த அமரன் திரைப்படம் நமக்கு, அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படத்தில் எமோஷனலான காட்சிகள் அங்கங்கே நிறையா இருக்கும், லவ்வான காட்சிகளுமே இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் மாசா கூஸ் பம்ஸாக நமக்கு இருந்த ஒரு முக்கியமான நிறைய காட்சிகள் இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமான காட்சி நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, அந்த வேனில் எல்லோரும் அவங்க ரெடியாகி போயிட்டு இருக்கும்போது இந்த அச்சமில்லை பாட்டு அந்த பாடிக்கிட்டே அந்த கன்னு கால் எல்லாத்தையுமே அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபயராக போவாங்க. அந்த சீன் தேட்டரில் கத்தி என்ஜாய் பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்படி அவ்வளோ ஒரு எனர்ஜியோட ஒரு போருக்கு நாம் போகிறோம் அப்படிங்கிறத பயங்கரமாக அதை அந்த சீன் மூலமாக எவல்யூஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக சிவகார்த்திகேயனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பயங்கர மெச்சூராக இருக்கும். இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்களில் அமரன் திரைப்படமும் ஒன்று. ஸோ அமரன் திரைப்படத்தில் அந்த ஒரு காட்சி இன்ட்ரோல் பிளாக் வந்து யாராலையும் மறக்க முடியாமல் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்த காட்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் பேன் இண்டியா திரைப்படம். இந்த படம் தமிழ்லையுமே சக்கப்போடு போடுச்சு, கெஸ் பண்ணியிருப்பீங்க. கல்கி திரைப்படம். கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்களுடைய நடிப்பிலும் வெளியான இந்த ஒரு படம். இந்த படத்தில் ஆக்சுவலாக நிறைய கூஸ் பம்ஸான காட்சிகள் இருக்கும். இந்த படம் வந்து இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து 1000 கோடியை தாண்டுச்சு அப்படிங்கிறது அது ஒரு வேறு விஷயம். அப்படின்னாலும் இந்த படத்தில் பர்டிகுலராக நாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னா, தீபிகா படுகோன் அந்த ஒரு டன்னல்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே அவங்க வெளியே வர மாதிரியான ஒரு காட்சி வச்சுருந்துருப்பாங்க. செம மாசாக இருக்கும் அந்த ஒரு சீன். அதே மாதிரி இன்னொரு ஃபைட் சீன், இவங்க அண்ணாபென் இவங்கெல்லாம் தப்பிச்சு போகும்போது அவங்கள சேஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அந்த சேசிங் சீனே வந்து செமையாக பண்ணியிருப்பாங்க. அதில் பிரபாஸோடைய ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதை விட கிளைமேக்ஸில் இவர் தான் கர்ணன், அதாவது பிரபாஸ் தான் உண்மையான அந்த கர்ணன் அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சீன் வச்சுருந்துருப்பாங்க. அந்த அப்போ மாதிரி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதம் வந்து போயிட்டு திரும்ப அவர் கையில் வந்து நிற்கும். ஸோ இவர் தான் கர்ணன் அப்படின்னு அப்போ அமிதாப் பச்சன் ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சீன் பயங்கரமாக இருக்கும். பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த திரைப்படமாக அது இந்த கல்கி திரைப்படத்தை நாம் சொல்லலாம். ஸோ கல்கி திரைப்படத்தில் இந்த ஒரு சீன் பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு திரைப்படம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம மகாராஜா திரைப்படத்தை சொல்லலாம். நம்ம நித்யலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சிங்கம், புலி, நட்டி இவங்களுடைய நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் இப்போ வர சைனா, ஜப்பான் எல்லா ஊர்லேயும் படம் கல்லாக கட்டிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய ரெக்கார்டை இந்த படம் வந்து இந்த வருஷம் கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்துலையும் நிறையா காட்சிகள் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து டச்சிங்கான ஒரு சீன் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அது கூஸ் பம்ஸாக இல்லை அப்படின்னாலும் டச்சிங்கான ஒரு சீன் தான். அதாவது எல்லாருக்குமே தெரியும், அவங்க காலோட தடம், அந்த பொண்ணோட காலடி தடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல
கரெக்டாக இவருடைய ரத்தம் வந்து அங்கே விழுகிற மாதிரி, அங்கே செயின் அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. தன்னுடைய பொண்ணோட கால் எடுத்த இடம் இவருடைய ரத்தம் அப்படின்னு ரொம்பவும் டச்சிங்காக அந்த இடத்த முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் கூஸ்பம்ஸான காட்சிகள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக அது எப்படி இல்லாமல் போகும், பயங்கரமாக இருக்கும். அதாவது சிங்கம்புலி தான் உண்மையான வில்லன், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டர் நட்டிக்கு தெரியும். பட் சிங்கம்புலிட்ட அதை சொல்லாமல் சும்மா நடிச்சு காமி அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் சேதுபதி வீட்டுக்கு கூட்டு போவார். அங்கே விஜய் சேதுபதி நீங்கள் இங்கே தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிட்ட சிங்கம்புலி வந்து நடிச்சு காட்டுவார். இப்படி பிடிச்சேன் இப்படி பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி நடிச்சு காட்டுவார். அந்த சீனே பயங்கர, அதாவது அந்த ஆர்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒரு சீனு. கடைசியில் வந்து விட்டுடலாம் சார் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லும்போது, என்ன பண்ணி தான் விட்டுலாமான்னு பொண்ணை இப்படி பண்ணியிருப்பானே அப்படின்னா விட்டுலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் உண்மை தெரியும் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சீன் பயங்கர இதாக இருக்கும். குறிப்பாக வெளியே வந்த பிறகு நம்ம பொண்ணுக்கு சும்மா வந்து நம்ம விட்டுருப்போமா, இவெல்லாம் எக்கடி கெட்டால் நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நட்டி பேசிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஒருத்தரம் பயங்கர குஸ்பம்ஸ். தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது அந்த ஒரு சீனுக்கு. பட் இது அகென்ஸ்டாகவும் பார்க்கப்படாது ஒரு கடத்தில். ஏன்னா நட்டி கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து ஒரு நெகட்டிவான மக்கள்கிட்ட ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு போலீஸ் கேரக்டர் தான். பட் இந்த ஒரு சீனில் மட்டும் அவரை பாசிட்டிவாக காமிச்சிட்டு அவர் ஹீரோவை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சில விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்பட்டது. பட் எப்படி இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றி இருந்தது. அந்த ஒரு சீனே பயங்கர சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கடைசி 5வது திரைப்படம் வந்து லக்கி பாஸ்கர் திரைப்படம். ஸோ இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் முழுக்கவே உங்களுக்கு அந்த கூஸ் பம்ஸான காட்சிகள் தான் நிரம்பியிருக்கும் அப்படின்னு நம்ம கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் செமலை அப்படின்னு ஒரு காட்சியும் நாம் சொல்லிகிட்டே இருக்கோம். பர்டிகுலராக ஒரு 2-3 சீன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது அவர் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டார், அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் வந்து பயங்கர இதாக இருக்கும். எப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீன் காட்டுவாங்க. ஒரு பெரிய பேக்கில் நம்ம துல்கர் செல்வன் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சீன் வச்சுருந்துருப்பாங்க. செம மாசாக இருக்கும். ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் அந்த இடத்த பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீன் நம்ம சொல்லலாம். நகை கடைக்கு ஜுவல் வாங்க போயிருப்பாங்க. பட் அங்கே பார்த்தா இவங்களை பார்த்தாலே தெரியுது இவங்க இந்த மாதிரி தான் வாங்குவாங்க, இவ்வளோ தான் வாங்குவாங்க. இன்னொரு பக்கம் பெருசாக நல்லா ரிச்சாக வந்திருக்கவங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க தண்ணி கேட்டால் கூட அந்த செயினில் கட்டி வச்சு கொடுத்துட்டுருப்பாங்க. ஸோ இதனால பயங்கர கில்ட் ஆகிற துல்கர் சல்மான் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காருன்னு பயங்கரமாக வந்துட்டு அப்போ உள்ளக வருவார். அப்போ அவருக்கான ரெஸ்பான்ஸ் அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து தான் நம்மளுடைய இது என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவர் பேசக்கூடிய அந்த ஒரு வசனம் பயங்கர கூஸ்பம்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த மாதிரி லக்கி பாஸ்கரில் இன்னும் 2-3 சீன்கள் கூட இருக்குது. அது குறிப்பாக அந்த யாசகம் கேட்குறவங்க வந்து, அதாவது பிச்சை கேட்குறவங்க வந்து கெட்டப் மாற்றி கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு சீன்லாம் கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகளும் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களில் எந்த காட்சி உங்களுக்கு, எந்த காட்சி பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு, தியேட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.